வணக்கம். அனைவருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துகள். என்னையா நேற்றே சொல்ல வேண்டியதை இன்றைக்கி வந்து சொல்கிறேன் அப்படின்னு சிலர் கோவிச்சுக்கலாம். கோவிக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. உண்மைதான், நான் நேற்றே சொல்லியிருக்கணும். ஆனால் நான் உடல்நலமற்று சிகிச்சை பெற்ற கடைசி நாள் நேற்று. அங்கே மருத்துவமனையிலேருந்து வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதாவது கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலையிலேருந்து வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால் நேற்று என்னால் சொல்ல முடியும், இன்றைக்கி நான் சொல்லிடுறேன். ஆனால் இந்த கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கு பிறகு நம்ம உலகநாயகன் செய்திகளை பார்ப்பதற்கு முன்னால் நம்ம கிரிக்கெட் வீரர் கங்குலி தெரியும் இல்லையா? அந்த கங்குலியுடைய மகள் ஜானா, வயசு 18. அந்த பொண்ணு சொல்லியிருக்கிற கருத்துக்களை பார்க்கும்போது நமது உலகநாயகன் சொல்லி வரும் கருத்துக்களுக்கு நிகராக இருக்கிறது, ஒட்டி இருக்கிறது அப்படின்னு என்னால் சொல்ல முடியும். அப்படி என்ன தான் சொல்லியிருக்கு அப்படின்னா, அந்த 18 வயது சிறுமியினுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீங்கள் கவனித்து பார்க்கணும். நாம் இங்கே பாதுகாப்போடு இருக்கிறோம்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்படி நினச்சா நாமெல்லாம் முட்டாள்களின் சொர்க்கத்தில் வாழ்கிறோம் அப்படின்னு அர்த்தமாயிரும். எவ்வளோ பெரிய கடுமையான வார்த்தை போடுது பாருங்கள். நாளை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போகலாம். இன்றைக்கி நம்ம பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு சொல்கிறான்ல, அந்த பொண்ணு சொல்லுது, இன்றைக்கி இப்போ தான் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குது. இந்த அரசாங்கம் வந்துச்சுன்னா, பிஜேபி அரசாட்சி வந்துருச்சுன்னா, அதே நிரந்தரமாச்சுன்னு சொன்னால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போகலாம். பெண்களுக்கு எதிராக எல்லாமே நடக்கலாம். நாளைக்கு இறைச்சிக்கு, அதாவது மட்டன், சிக்கன், போர்க்கு, இந்த மாதிரி கறிகளுக்கு தடை வரலாம். நீங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை புனித யாத்திரை போகிறீங்கள, இந்துக்கள் ஐயப்பன் கோயிலுக்கு போகலாம், முஸ்லீம்கள் வந்து மெக்காவுக்கு போகலாம், கிறிஸ்துவர்கள் இன்னும் கிறிஸ்து பிறந்த ஊருக்கு போகலாம். இந்த மாதிரி பல இடங்களுக்கு போகலாம். அந்த மாதிரி புனிதமான இடங்களுக்கு போவதற்கு தடை வரலாம். சரி, அடுத்து இங்கிலீஷ் மருந்து வேணாம். இன்னுமே இங்கிலீஷ் மருந்து சாப்பிடக்கூடாது. அலோபதிக் வைத்தியமே கூடாது. எல்லாருமே நாட்டு வைத்தியம் தான் பண்ணணும் அப்படின்னு சட்டம் வரலாம். டூத்பேஸ்ட்டில் இன்னுமே உபயோகிக்கக்கூடாது. மஞ்சனம், அதாவது பல் மஞ்சனம்னு ஒன்று இருக்குது, அதைத்தான் நீங்கள் தேய்க்கணும் அப்படின்னு சட்டம் வரலாம். அது மட்டும் இல்லை, யாரை பார்த்தாலும் நண்பர்களை பார்த்தோம்னா ஹலோ ஹாய் அப்படின்னு கை கொடுக்குறீங்கல்ல, இனிமேல் அந்த மாதிரி கை கொடுக்கலாம் முடியாது. அப்படி கை கொடுக்கும்போது என்ன சொல்லணும் தெரியுமா? ஹாய் ஹலோலாம் சொல்லக்கூடாது, ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லணும். அந்த ஆபத்து வரலாம். இங்கே பாதுகாப்பு இல்லைங்க. மத பாகுபாடு சட்டம் புறக்கணிக்கப்பட வேண்டும். இந்தியாவை ஜீவனுள்ள நாடாக மாற்ற வேண்டும், உயிர் உள்ள நாடாக மாற்ற வேணும் அப்படின்னு. இதில் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ சங் பரிவார், ஆர்எஸ்எஸ் இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க? பசு மூத்திரத்தை குடிக்க சொல்கிறாங்க, சாணியை சாப்பிட சொல்கிறாங்க, சாணியை உணவில் கலந்து கொடுக்குறாங்க வடநாட்டில். அந்த இளவு நாளைக்கு நமக்கும் வந்து சேரலாம் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை வேணும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லியிருக்கு. ரொம்ப கருத்தான அருமையான கருத்துக்கள், புரட்சிகரமான கருத்துக்கள். இதை நம்ம கரெக்டாக பின்பற்றணும். அப்புறம் சரி, இப்போ நம்ம கமல் சார் இதுக்கு வரலாம். சிப்பிக்குள் முத்து, அந்த சிப்பிக்குள் முத்து படம் பார்க்குறாரு மக்கள் திலகம் எம்ஜிஆர் பார்க்குறாரு. உலகநாயகன் கமல்ஹாசன் தான் அதுக்கு ஏற்பாடு பண்ணுறாரு. அந்த ஏற்பாடு பண்ணிவிட்டு அந்த படங்கள்லாம் முடிஞ்சு வெளியே வரும்போது எம்ஜிஆர் கேட்குறாரு, சீத்தம்மான்னு டான்ஸ் ஒன்று பண்ணிய, சீத்தம்மான்னு ஒரு டான்ஸ் பண்ணிய, சூப்பராக இருந்துச்சுப்பா அப்படி பாராட்டுறாரு. இவருக்கு உலகநாயகனுக்கு டவுட்டு, இங்கே நம்ம ஒன்றும் டான்ஸ் ஆடலையே. அதாவது ஒரு ஏரிக்கரையில் பின்னாடி படகு நிற்குது. அந்த படகுக்கு அந்த தண்ணி எடுக்கிறதுக்காக ராதிகா வந்து குடத்தோட போகிறாங்க, காளி குடத்தோடு போகிறாங்க. அப்போ இவர் உலகநாயகன் அந்த ராதிகாவை சுற்றி வந்து ஒரு பல மூமெண்ட்ஸு பல இதெல்லாம் கொடுக்குறாரு. அதைத்தான் அவர் டான்ஸுன்னு நினச்சிக்கிட்டாரு அப்படின்னு உலகநாயகன் நினைக்கிறாரு. ஆனால் அது டான்ஸ் இல்லை. அவர் உலகநாயகன் சொல்கிறாரு,
ஐயா கிண்டல் பண்ணுறீங்களா, நான் டான்ஸே ஆடலையே அப்படின்னு ரொம்ப பவ்யமாக சொல்கிறாரு. எம்ஜிஆர், அப்படி இல்லை தம்பி, நீ டான்ஸர், டான்ஸ் மாஸ்டர். அந்த மாதிரி நீ சுற்றி சுற்றி வரும்போது எங்கேயாவது ஒரு டான்ஸ் மூமெண்ட்ஸ் வந்துருமோ அப்படின்னு கவனமாக இருந்து பார்த்தேன். ஆனால் எந்த இடத்துலையும் நீ அதை காட்டலை. நீ தலை சிறந்த நடிகையா, சிறந்த நடிகை, உன்னை மாதிரி யாரும் இல்லை. அது டான்ஸ் மூமெண்ட்ஸ் மாதிரி இருக்குது, ஆனால் அது டான்ஸ் மூமெண்ட்ஸ் இல்லை. அதைத்தான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப மகிழ்ச்சி நம்ம உலகநாயகன் கமல்ஹாசனுக்கு. சரி, இன்னொரு சம்பவம் ஒன்று சொல்கிறேன். தேவர் மகன் கதை வசனம் ஃபுல்லாக எழுதிட்டார். ஃபுல்லாக எழுதிட்டு இதை நம்ம கலைஞரையாட்ட காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு அவர் வீட்டுக்கு போகிறார். கலைஞரையா, டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள்ட்ட போகிறாரு. வாங்க கமல் அவர் அன்போடு எப்போவுமே வரவேற்பதில் ஒரு பண்பு இருக்கும், நட்பு இருக்கும், நட்பின் ஆழம் இருக்கும். யாரையும் அவர் பகிச்சிக்க விரும்ப மாட்டார். எதிரிகள் யார், நண்பர்கள் யாருங்கிறத பார்க்கும்போதே அவர் எடை போட்டக்கூடிய ஒரு வல்லுனர் டாக்டர் கலைஞர். அவர் கேட்குறாரு, இது தேவர் மகன் வசனத்தை என்கிட்ட ஏன் கொண்டாந்து காமிக்கிற அப்படின்னோடனே கமல் சொல்கிறாரு, அதாவது உங்களுடைய வசன சிறப்பினால் ஒரு உச்சம் பெற்ற ஒரு நடிகருக்கு நான் எழுதின வசனம் யா அப்படின்னு சொல்கிறார். பெருமையாக சொல்கிறாரு. நீங்கள் வசனம் எழுதி உயர்வு பெற்ற ஒரு நடிகருக்கு நானும் எழுதியிருக்கிறேன் அப்படின்னு காட்டுறதுக்காக சொல்கிறாரு. கமல், நீ எப்போவுமே நல்லா எழுத நல்லா தானே செய்வீங்க, உலக நடிகராக இருக்கீங்க, நல்ல வசனம் எழுதுறீங்க, நல்லா நடிக்கிறீங்க, நல்லா பாட்டும் பாடுறீங்க, இதில் என்ன உங்களுக்கு சந்தேகம் அப்படின்னு சொல்லி டாக்டர் கலைஞர் சொன்ன பிறகு அப்போ தான் ஒரு மனசு சந்தோஷமாக இருக்குது. சரி, இந்த கமல் பண்பாட்டு மையம்னு ஒன்று இருக்குது. அங்கே நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் போய் பேசும்போது ஜாதியை ஒழிக்கணும், அந்த ஜாதி இருக்கிற வரைக்கும் நாம் முன்னேற முடியாது. எங்கெங்கே இருந்து ஒழிச்சிட்டோம், ஆனால் முழுமையாக ஒழிக்கணும். அப்புறம் மெஜாரிட்டிங்கிறது ஜனநாயகம் இல்லை. மெஜாரிட்டிங்கிறது மட்டுமே ஜனநாயகம் இல்லை. மக்கள் பாதுகாப்பாக இருக்கணும், மக்களை பாதுகாப்பது தான் ஜனநாயகம் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்கிறாரு. அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய இதுதான். ஜனநாயகம்னா மெஜாரிட்டியை வச்சுக்கிட்டு ஆட்சியை பிடிக்கிறதா ஜனநாயகம் இல்லைடா. மக்கள் பாதுகாப்பாக இருக்கணும். உன்னுடைய ஆட்சியில் யாருடைய ஆட்சி வந்தாலும் மக்கள் பாதுகாப்பாக இருக்கணும், அதுதான் ஜனநாயகம். யார் பொட்டில் அடித்த மாதிரி சொல்கிறாரு. இதை இன்றைக்கி இருக்கிற மற்ற தலைவர்கள் யாராவது சொல்கிறாங்கனால்னா திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரங்க சொல்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர்த்து மற்ற கட்சிகள் எதுவுமே சொல்கிறதில்ல. அது என்னென்னு பாருங்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டு சேர்ந்துருக்காரு பாருங்கள். அந்த கட்சிகள் எல்லாம் மக்கள் அக்கறையோடு இருக்காங்க, எதிர்கட்சிகள் எல்லாம் அக்கறை இல்லாமல் இருக்காங்கிறத சொல்கிறதுக்காகத்தான் நான் அதை சொன்னேன். கேரளாவில் ஒரு பெரிய நடிகர், அவர் பேர் சிவாஜி. அந்த சிவாஜி ஒரு மேடையில் பேசும்போது சொல்கிறாரு, பெண்கள் எளிமையான ஆடை அணியும் பொழுது தான் அழகாக இருக்கிறார்கள். இப்படி சொல்கிறதுனால என் மீது கோவப்பட்டு ஏதாச்சும் பண்ணலாம், என் மேலே யாராவது கோவப்பட்டு வந்தீங்கன்னா நான் கன்னத்திலேயே அரைவேன் அப்படின்னு பேசுனது இப்போ ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காங்க. எப்படி பெண்களை இழிவுபடுத்தி பேசலாம் அப்படின்னு சில பேர் கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவருக்கு ஆதரவான கருத்துக்களும் இருக்குது. பெண்கள் ஆடை அணிகிறதுங்கிறதுல உச்சத்துக்கு போய் நாகரிகம்ங்கிற பேரில் வேறு மாதிரியெல்லாம் அடிக்கிறதுல அவங்களுடைய அழகு இல்லை அப்படின்னு சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? இதில் என்னுடைய கருத்து எளிமையாக இருந்தாலும் அடக்கமாக இருக்காங்க பாருங்கள், அதுதான் அழகுங்கிறது என்னுடைய கருத்து. சரி, அடுத்து தாய்க்கிழவின்னு ஒரு படம் வருதுங்க. சிவகார்த்திகேயன் தான் தயார் பண்ணுறாரு. டைரக்டர் புதுமுகம், சிவகுமார் முருகேசன் புதுமுகம். இதில் தாய்க்கிழவியாக நடிச்சிருக்கிறது யாருன்னா திருமதி ராதிகா சரத்குமார். அந்த டீசர் பார்த்தேன், அசந்து போயிட்டேன். யாருன்னே தெரியல, அடையாளமே தெரியல. தண்டட்டி போட்டுக்கிட்டு மதுரை ஸ்லாங்கு, வெத்தில் சொதப்புறது,
சுருட்டு பிடிக்கிறது, இப்படிமா அந்த காலத்து பெண்கள், முதிர்ந்த பெண்கள், வயதான பெண்கள் இருக்காங்கல்ல, கிழவிகள்னு சொல்கிறது கொஞ்சம் சங்கடமாக இருக்குது, யாராவது கோச்சுக்குவாங்க நம்ம ஒன்று. அந்த முதியவர்கள் இருக்காங்கல்ல, பெண் பெருமாட்டிகள் இருக்காங்கல்ல, பெரியவர்கள், அவங்க அந்த காலத்தில் அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் இந்த கிழவி எப்படிப்பட்ட கிழவின்னா, வட்டிக்கு கொடுத்து காசு வாங்குறது, வட்டி கொடுத்து வட்டிக்கு மேலே கொள்ளையடிக்கிறது. எவனாச்சும் ஆம்பளை தரலைன்னு சொன்னால் அவனை போட்டு அடிக்கிறது, உதைக்கிறது, மிதிக்கிறது, வீட்டில் பிரச்சனை பண்ணுறது. பெரிய சண்டியராக அந்த ஊரில் கிராமத்தில் வாழ்கிற கிழவி. அந்த கிழவியை பற்றிய கதை தான் இந்த தாய் கிழவி. நிச்சயமாக சொல்கிறேன், ராதிகாவுக்கு அது ஒரு அவார்டு வாங்கி தருங்கிறது என்னுடைய கருத்து. அது இன்னும் சொல்லப்போனால் அதுக்கு வசதி எப்படி இருக்குன்னா, மத்தியில் ஆள்றது பிஜேபி ஒன்றியம், அந்தம்மா பிஜேபி, கணவரும் பிஜேபி, பேசாமல் விருதை அள்ளி கொடுத்துருவாங்க. ஏன்னா அதில் என்ன இருக்குன்னா, உண்மையில் திறமை வாய்ந்த நடிப்பை இந்தம்மா காட்டுது சரி, ஆனால் திறமையோடு இருந்தும் பெருமையோடு இருந்தும் ஆஸ்கார் நாயகன் என்கின்ற பட்டங்கள் இருந்தும் கமலுக்கும் பட்டம் கொடுக்கல, சிவாஜி கணேசனுக்கும் பட்டம் கொடுக்கல. அப்போ காங்கிரஸ் ஆட்சியில் தான் அந்த சிவாஜி கணேசன் காங்கிரஸ் கட்சியில் தான் இருந்தார். அப்போ காங்கிரஸ் கட்சி தான் ஆட்சியில் இருந்தது, இருந்தாலும் கொடுக்கல. காரணம் என்னென்னா, அங்கே கோஷ்டி அரசியல் நடந்தது. இவர் வேறு கோஷ்டியை சேர்ந்தவர், அவர் வேறு கோஷ்டியை சேர்ந்தவர், இவங்களால் நமக்கு ஆபத்து வரும்னு சொல்லி அன்னைக்கு காங்கிரஸ்காரங்க இவருக்கு பரிசு கொடுக்கறத தடுத்து நிறுத்தினாங்க. இந்த வேதனை சிவாஜிக்கு கடைசி வரைக்கும் இருந்தது. நன்றி, நாளை சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.